السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் வெற்றியை நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னும் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து கூறுவோம். நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர் லீ وترحمني أكن من الخاسرين. رب إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم وإلا تغفر لي وترحمني أكن من الخاسرين. என் இறைவா, எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுகிறேன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 11வது அத்தியாயத்தின் 47வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.